நானே ஒரு பெட்டிஷன் ரெடி பண்ணி இங்கே ஐஜிட்ட கொடுக்குறேன் கோயம்புத்தூரில். இந்த மாதிரி சிவகுமார் இவ்வளோ ஏமாத்திருக்கான் நீ, எனக்கு இந்த வீட்டு நகை இதெல்லாம் திருப்பி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன். அது இங்கே ஃபார்வேர்ட் ஆகி இங்கே என்னை கூப்பிட்டாங்க டிஎஸ்பி ஆஃபீஸ்லேருந்து. அதுக்கும் நான் வந்துட்டு எல்லாமே சொன்னேன். அவங்களும் என்ன சொல்கிறாங்க, ஏமா நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்க, நீயும் பெரியசாமி சேர்ந்து லோன் வாங்கியிருக்கீங்க, இதில் எப்படி சிவகுமார் உள்ள வர்றாரு அப்படிதான் கேட்குறாங்க எல்லாருமே. அவங்க மேலே ப்ரூஃப் எதுவுமே வச்சுக்கல. அவங்க ஆளுங்க அவங்க வீட்டில் உள்ளவங்க வச்சு லோன் அவங்க வாங்கலை, அடுத்தவங்க வச்சு தான் ஏமாத்திருக்காங்க. அப்போ லோன் வாங்கியிருக்கீங்க, இது எப்படி நாங்கள் எடுத்துக்கிறது? ரெக்கார்டிங்லாம் சிவகுமார் இல்லையே, நீ பிரவீனா தானே? பிரவீனா, நீங்கள் 2 தடவை பிஸ்னஸ் பண்ணிட்டீங்க, அதில் வீடு போயிடுச்சு இடத்துல, இது எப்படிமா சிவகுமார் நாங்கள் இது பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுதாங்க சார் ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க இந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். சொன்னதுக்கப்புறம் டிஎஸ்பி சொல்கிறாரு, இவன் சைன் போட்டுட்டு இருக்கான், கண்டிப்பாக அவனை வச்சு நேரில் வச்சு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட எழுதி வாங்கிட்டு அனுப்பிட்டாங்க சார். இத்தனை சுச்சுவேஷன் நடக்கும்போது உங்கள் பேரண்டோட நிலைமை என்ன? அவங்க என்னை மீட்கணும்னு தான் போராடிட்டு தான் இருக்காங்க இந்த 3 வருஷமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது. அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் போயிட்டு எல்லாருமே ஒரு பெட்டிஷன் போடுறேன். டிஐஜி, எஸ்பி, ஐஜி, ஜட்ஜு அவங்களுக்கு, அப்புறம் இங்கே பல்லடம் ஸ்டேஷன் எல்லாத்துக்குமே, சிஎம் செல்லுக்கும் எல்லாருமே ஒரு பெட்டிஷன் போடுறேன். அதில் தான் எனக்கு என்கொயரிக்கு இங்கே பல்லடத்தில் எனக்கு கூப்பிட்றாங்க சார். கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவர் சொல்கிறார், இத்தனை பேர் மேலே கம்ப்ளைண்ட் இருக்குது, இன்னும் நீங்கள் வெளியில் போனேன்னா உயிருக்கு ஆபத்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. அப்போ தான் நான் சொல்கிறேன், சரி நாங்கள் இந்த சிவகுமார், விஜயகுமார், ரத்னசாமி ஆமாங்க சார். இப்போ என்னை வெளியில் விட்டால் என்ன ஆகும்? நான் தான் உண்மை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன், அவங்கள பற்றி நான் சொல்ல வரேன். அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக என்னை ஏதாவது பண்ணிடுவாங்கல்ல. இப்போ அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் இருக்கு. எப்படி சொல்றீங்க? இப்போ எல்லாமே என் மேலே ப்ரூஃப் எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ அந்த டைமில் அவங்க குற்றவாளி ஆகக்கூடாதுல்ல, என்னை உள்ள தள்ளணும், லைஃப் லாங் நான் ஜெயிலில் இருக்கணுங்கிறது தான் அவங்களோட மோட்டிவே. அதனால சரி, இப்போ பாதிக்கப்பட்டவங்க நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா? பாதிக்கப்பட்டவங்களே நான் மீட் பண்ணேன், அதே நான் சொல்கிறேன். அப்போ போலீஸ் விசாரிச்சாங்க. அன்னைக்கே நான் பாதிக்கப்பட்டவங்களை நான் மீட் பண்ணிட்டேன். எல்லாருமே வந்தாங்க என்னை பார்க்கறதுக்கு. உன்னையும் இந்த அளவுக்கு ஏமாத்திருக்கானா அப்படின்னு சொல்லி அவங்களே பேசுகிறாங்க. அப்போ இந்த 4 கேஸ்லையுமே சேர்க்க சொன்னதே ரத்னசாமி. நீ வாண்டாலாம் சேர்த்து விட்டது எங்கள்கிட்ட சொன்னதே அவங்க தான், அதனால தான் அவனை நாங்கள் சேர்த்து விட்டோம் அப்படின்னு அவங்களே என்கிட்ட சொன்னாங்க. இப்போ அவங்களும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்களே எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. நீங்கள் மோசடி பண்ணதை புகார் தெரிவித்தவங்க ஆமாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க, நானும் இதில் ஒரு ஏமாளி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு என்னை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டாங்க, சப்போர்ட்டாக இருக்காங்க. அப்புறம் ஸ்டேஷனில் சொன்னாங்காட்டி சரி நாங்கள் அப்பா அம்மா கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. நான் அப்படி வந்துட்டேன்.